இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கான இந்த இறுதி சடங்கு தொடங்கி இருக்கிறது. அடுத்து நம்மோட நடிகர் அருள்தாஸ் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவரோடையும் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், உங்களுக்கு அவரோட சேர்ந்து நடித்த அந்த அனுபவம் இருக்கும், அவரை நேரில் சந்திச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பேசியிருப்பீங்க, உங்களுக்கு கூட சில விஷயங்களோ இல்லை அட்வைஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நினைவுகளாக எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாக. எனக்கு என்னன்னா, அவரோட இணைந்து நான் ஒரு நடிகரான பிறகு நான் அவரோட இணைந்து நடித்ததே என்னோட வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாக கருதுறேன். ஏன்னா அவர் நிறைய நடிகர்கள் நடிகைகளை உருவாக்கணும் வருவார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மோதிர கையில கூட்டு போடுவோம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அறிமுகப்படுத்தின அத்தனை பேருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க. அவர் கூட நான் இணைந்து 2 படங்கள் நடிச்சேன். அப்போது நிறைய, அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன ஆளு, ஒரு சாதாரண அப்படின்ற மாதிரி நினைக்கவே மாட்டார். ஈக்குவலா பழகுவார். அவர் அவ்வளவு பெரிய லெஜண்ட், அவ்வளவு பெரிய, அதாவது தமிழ் சினிமாவோட போக்க மாத்தின ஒரு இயக்குனர் இமயம். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களோட அவ்வளவு மெர்ஜாகி அவரும் தன்னை ஒரு இளைஞராகவே எப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தவர். ரொம்ப இயல்பா பாட்டுலயும் சரி மற்ற இதுலயும் சரி ரொம்ப இயல்பா எல்லாரோட இனிமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு அவர் இழந்து நம்ம நிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரி, இப்போ பாரதி ராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவார் இல்லையா? அவர் இந்த சீனில் இப்படி நடிக்கணும், அந்த சீனில் இப்படி நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய அவரே ஆக்ட் பண்ணி காட்டுவார் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நீ இந்த சீன் இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரா? இல்லை, அவர் கூட நடிக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் நம்ம பண்ணுறத பயங்கரமா பாராட்டுவார். நல்லா பண்ணிட்டோம்னா போதும், பிரமாணையா சூப்பரா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இம்மிடியட்டா, அதாவது அந்த பாராட்ட ஒரு செகண்டோட லேட் பண்ணாம இம்மிடியட்டா வெளிப்படுத்திடுவாரு. அது என்னன்னா, ஒரு நல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அந்த இயக்குனரை கூப்பிட்டு அவ்வளவு ஒரு பெரும் பாராட்டி தள்ளிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அதுவே ஸ்பாட்டை நான் பார்த்தது, சக நடிகர்களா நம்ம கூட நடிக்கிறப்போ ஒருத்தர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டா பாராட்டுவார். அந்த ஒரு பெரும் குணம் அவர்கிட்ட உண்டு. நன்றி அருள்தாஸ் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேனியில தற்பொழுது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு தொடங்கியிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அரசு மரியாதையோட அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு. பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அங்கே தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. இடையில நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய நினைவுகளை நம்மளோட பகிர்ந்துட்டு வராங்க. ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சுகாதார பணியாளராக ஆரம்பித்து 6 தேசிய விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள்னு விருதுகளை வாரி குவிச்ச இயக்குனர் இமயம் இன்று இன்னும் சற்று நேரத்தில் துயில் கொள்ள இருக்கு. இதனுடைய காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.